ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்னைக்கு கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான டிப்ஸ் நிறையா இருக்கும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எல்லா டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்க போகிறோம். இது நம்ம செலவே இல்லாமல் கிச்சன் ஆர்கனைசேஷன் எப்படிலாம் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம நார் வாங்குவோம். அந்த நார் வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம நார் ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். கடையிலலாம் காயெல்லாம் வாங்கியிருப்போம். அப்போ இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க. அந்த கவரை தூர போடாதீங்க. தூர போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தேங்காய் உடைச்சி அதில் எடுத்து வச்சுருப்போம்ல குடுமி உள்ள நார், அதையும் எடுத்துக்கோங்க. நாரை எல்லாமே இப்படி உதுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உதுத்து எடுத்துகிட்டு அதில் ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சாக வரும். அது இல்லாமல் நீங்கள் இப்படி உதுத்தினீங்கனாலே அது எல்லாமே கலண்டு விழுந்துடும். நல்லா சூப்பராக உதுத்து எடுத்துக்கோங்க. உதுத்து எடுத்துகிட்டு அந்த பையுள்ளே போடுங்க. அப்படியே அந்த கவர் இருக்குது பார்த்திங்களா, அதை கவருக்குள்ளே போட்டுக்குங்க. அவ்வளோதான். போட்டு நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படிலாம் வாட்டம் பெருசாக வேணுன்னா நிறையா போட்டுக்கோங்க. சின்னதாக தான் நீங்கள் வச்சு தைப்பீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்தளவு வாட்டம் வருதோ அந்தளவுக்கு போட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுடுங்க. நல்லா அவுந்து வராத அளவுக்கு. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பரான நார் ரெடி. நம்ம காசு போட்டு இதை வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு கூட அப்புறம் தூக்கி தூர போட்டுட்டு உள்ளே இருக்க நாரை தூர போட்டுட்டு அந்த பஞ்சில் கூட நீங்கள் மறுபடியும் இதை தூக்கி போட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பை கிடச்சிதுன்னா அந்த மாதிரி பையில் கூட நீங்கள் வேறு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒன்று கூட நம்ம மாற்றிக்கலாம். கலராக இந்த கவர் கிடைக்கும். கலராக கூட நம்ம வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு தேய்க்கிறதுக்கு. அந்த நாரை விட இந்த நாரை வச்சு தேய்ச்சி பாருங்களேன். அப்புறம் இந்த நாரை விட்டு மாறவே மாட்டேங்க போங்க. அந்த நார் தான் வேணும்னு அடம்பிடிச்சு கேட்க போகிறீங்க. தேங்காய் நார் கிடைக்காத நேரத்தில் கூட அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ இதில் காசு மிச்சம் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் டிப்பை பார்த்துக்கோங்க. இந்த டிப்பு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த டிப்பு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா. நம்ம குக்கர் கேஸ்கட்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம கேஸ்கட் போனதெல்லாம் தூக்கி தூர போடாமல் இப்படி வச்சு நான் இப்படி ரீயூஸ் பண்ணலாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நல்லா ஒரு செல்லோ டப்போ ஏதோ போட்டு இந்த இது குக்கர் கேஸ்கட்டுன்னு வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம். நான் கலர் டேப் வச்சுருக்கேன். அந்த கலர் டேப் போட்டு ஒட்டுறேன். நீங்கள் இது ஒரே கலர் தான் என்கிட்ட இருந்தது. அதனால் ஒரே கலரை வச்சு நான் சுற்றுறேன். நீங்கள் 2 கலராக இருந்தால் கூட 2 கலராக கொடுத்துக்குங்க. பார்க்க அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரை மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி ஃபுல்லாகவே அந்த கேஸ்கெட் வெளியே தெரியாத அளவுக்கு சூப்பராக சுற்றி எடுத்துருங்க. இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். சூப்பராக கவர் ஆகிற அளவுக்கு நம்ம சுற்றிடுவோம். சீக்கிரம் சுற்றிடலாங்க. 2-3 சுற்றிலே கடன்னு வந்துடும். டேப்பு தானே கடன்னு சுற்றிடலாம். கலராக சுற்றிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 2 கலர் 3 கலர் சுற்றுறப்ப இன்னும் சூப்பராக பார்க்குறக்கு அழகாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. சுற்றிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றியாச்சு. இப்போ பார்க்குறக்கு என்கிட்ட ஒயிட் கலர் இருந்தனால ஒயிட் கலர் மட்டும் சுற்றிருக்கிறேன். நீங்கள் இது 2 கலரோ 3 கலரோ சுற்றினீங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, துணியெல்லாம் நம்ம காய போடுவோம் பார்த்தீங்களா, அதில் கிளிப்பை இதில் மாட்டி வச்சுக்கலாம். காய போடும்போது எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் காய போட்டு முடிச்சோடனே இதில் தூக்கி மாட்டிக்கலாம். இதை நம்ம கிளிப்பு டப்பாவை தூக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிட்டு வந்துட்டிங்கனாலே அப்படியே கொடியிலே இருக்கும். பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். கேஸ்கட் மாதிரியும் தெரியாது, நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது நீங்கள் கொடியில் போட்டு இதை நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளிப்பும் தொலைஞ்சி போகாது. உங்களுக்கு தேடணுன்னு அவசியமும் இல்லை. அதுவே அந்த கேஸ்கட்டையே நான் இது ஒரு வால் கேங்கராக மாற்றுறேன். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதில் நான் பூ ஒன்று சுற்றி வச்சுருக்கிறேன். என்ன டிசைன் வேணுமோ அதை நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வெள்ளை கலரில் ஒரு பூ ஒன்று செஞ்சு அது நடுவில் கலராக தெரியறதுக்காக நெயில் பாலிஷ் இருந்தது. அந்த நெயில் பாலிஷை வச்சுருக்கேன். என்கிட்ட ரெட் கலர் இருந்துச்சு. அதனால் ரெட் கலர் வச்சு விட்ருக்குறேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு வாலில் மாட்டி விட்டுறலாம். ஒரு அட்ராக்ஷனான இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டினீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி மாட்டலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி கூட மாட்டலாம். அந்த பூ மட்டுமே பார்க்க அழகாக தான் இருக்குது. நான் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டேப் வச்சு ஒரு டிசைன் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்.
பண்ணி மாட்டிட்டிங்கன்னா பார்க்க அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் நான் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு வால் கேங்க்லேயோ ஒரு பீரோவிலையோ எதுலேயோ ஒரு அழகான இடத்துல மாட்டி வச்சிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஒரு ஆர்கனைசிங்காக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா? நம்மக்கிட்ட முட்டை ட்ரே இல்லைன்னா கவலைவே படாதீங்க. நம்ம இந்த மாதிரி பிரியாணி ஏதாச்சும் வாங்கின பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ்லேயே வச்சு நம்ம ஒரு முட்டை ட்ரே ரெடி பண்ணிடலாம். அதேமாரி நம்ம ஜூஸ் பாட்டிலெலாம் குடிச்சிட்டு நிறைய மூடி வச்சுருப்போம். அந்த மூடியை தூக்கி தூர போடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் இன்றைக்கி வந்து அந்த மூடி வச்சு உங்களுக்கு இதை வந்து ஒரு முட்டை ட்ரேயாக மாற்றி காமிக்கிறேன். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம மூடியெல்லாம் எடுத்துகிட்டு இனி வந்து நம்ம ட்ரே ரெடி பண்ணிடுவோம். ஒரு பாக்ஸ் எடுத்தாச்சு. இதில் வந்து நான் வந்து டபுள் ஸ்ட்ரைட் டேப் ஓட்டுறேன். உங்கள்கிட்ட குளுக்கன் கம்பு இருந்தால் அந்த கம் வச்சு ஒட்டிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் இந்த டபுள் ஸ்ட்ரைட் டேப் வச்சு நான் இதை ஒட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த கம்மும் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ஒட்ட வைக்கலாம். அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இதை ஒட்டிக்குங்க. நம்ம எத்தனை மூடி வைக்க போகிறோமோ அத்தனை துண்டாக கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம். இந்த டப்பாவில் வந்து நான் 6 முட்டை அடுக்க வைக்க போகிறேன். இன்றைக்கி இதை விட கொஞ்சம் பெரிய டப்பாவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கலாம். இது ஒட்ட வச்சிடுறேன். ஒட்ட வச்சுட்டு அவ்வளோதான். அது மேலே நம்ம இனி மூடி எடுத்து ஒட்ட வச்சிடலாம். டபுள் டேப்லாம் அந்த மேலே இருக்க ஸ்டிக்கரை பிச்சுட்டு மூடி எடுத்து ஒட்ட வச்சுருவோம். இது கலர் கலராக மூடி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், ஒரே கலர் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். ஒவ்வொரு மூடியாக எடுத்து ஒட்ட வைக்கிறேன். இந்த மூடியிலேயே நம்ம முட்டையை வச்சிடலாம். சூப்பராக ஆர்கனைசிங்காக இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் தூக்கி வச்சுக்கலாம், நீங்கள் வெளியும் வச்சுக்கலாம். முட்டை ட்ரே இல்லைன்னு வருத்தப்படணுன்னு அவசியமே இல்லை. காசு கொடுத்து முட்டை ட்ரே வாங்கணுன்னு அவசியமும் இல்லை. பாருங்கள் முட்டையை நான் எப்படி அடுக்கி வைக்கிறேன் பாருங்கள் பார்க்குறக்கு. அவ்வளோதான். ஒவ்வொரு முட்டையை எடுத்து வச்சிடலாம். அதில் நம்ம இனி மூடி எடுத்து ஒட்ட வச்சிடலாம். டபுள் டேப்லாம் அந்த மேலே இருக்க ஸ்டிக்கரை பிச்சுட்டு மூடி எடுத்து ஒட்ட வச்சுருவோம். இது கலர் கலராக மூடி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், ஒரே கலர் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். ஒவ்வொரு மூடியாக எடுத்து ஒட்ட வைக்கிறேன். இந்த மூடியிலேயே நம்ம முட்டையை வச்சிடலாம். சூப்பராக ஆர்கனைசிங்காக இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் தூக்கி வச்சுக்கலாம், நீங்கள் வெளியும் வச்சுக்கலாம். முட்டை ட்ரே இல்லைன்னு வருத்தப்படணுன்னு அவசியமே இல்லை. காசு கொடுத்து முட்டை ட்ரே வாங்கணுன்னு அவசியமும் இல்லை. பாருங்கள் முட்டையை நான் எப்படி அடுக்கி வைக்கிறேன் பாருங்கள் பார்க்குறக்கு. அவ்வளோதான். ஒவ்வொரு முட்டையை எடுத்து வச்சிடலாம். இனி இதில் வந்து 6 முட்டை நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு அந்த சென்ஸு நகரவும் செய்யாது, கீழேயும் விழுகாது, நீங்கள் சேஃப்டியாக இருக்கும் அந்த முட்டை. பார்க்குறக்கு நீட்டாக அழகாகவும் இருக்கும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். முட்டை ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு டிப்புக்கு இந்த மாதிரி நம்ம இது வந்து நான் வந்து காளான் வாங்கின பாக்ஸு. இந்த பாக்ஸை தூர போடாதீங்க. இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. இந்த பாக்ஸை வந்து நான் என்ன ஐடியா பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டுக்கலாம். கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு குத்துனீங்கன்னா டக்குன்னு ஓட்டை விழுந்துடும், ஈஸியாகவே விழுந்துடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்கனாலே வந்துடும். அவ்வளோதான். இதை வந்து நான் சிங்கு கார்னரில் ஒட்ட வைக்க போகிறேன். 2 டபுள் சைடு போட்டு. இதில் வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவிட்டு அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த வேஸ்ட்டையும் போட்டு வைக்கலாம். உள்ளே தண்ணி வடிஞ்சிரும். இல்லாட்டி அந்த கம்பி நார் அதெல்லாம் வந்து நம்ம தனியாக சோப்புக்குள்ளே வைக்கும்போது ஒரு மாதிரி இதாக இருக்கும். அந்த சோப்பெல்லாம் அதில் ஒட்டி ஒரு மாதிரி இருக்கும், காஞ்சி போகாத மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரேயில் வச்சு பாருங்கள். அவ்வளோதான். அந்த தண்ணியெல்லாம் இந்த சிங்குக்குள்ளேயே வடிஞ்சிரும். அந்த நாரும் வந்து எப்போவுமே காஞ்ச மாதிரியே இருக்கும். இதை வந்து 2 இது யூஸ் பண்ணலாம். வேஸ்ட்டும் போடலாம், இந்த மாதிரி கம்பி நாரும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க. இல்லாட்டி கம்பி நார் போடுறது இன்னும் பெஸ்ட்டு. அவ்வளோதான். நம்ம வந்து பாத்திரத்தை கழுவிட்டு இந்த கம்பி நாரை நீங்கள் இதில் போட்டுச்சிங்கன்னா தண்ணி இருந்தால் தண்ணியும் உள்ளே வடிஞ்சிரும், காஞ்ச போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா?
நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி இடி உரலுக்கு நம்ம வந்து இடிக்கும்போது மிளகு சீரகம் எல்லாமே இடிப்போம். இடிக்கும்போது அப்படியே எல்லா பக்கமும் சிந்துற மாதிரி இருக்கும். டக்கு டக்குன்னு இடிக்கிறப்ப எப்படினாலும் நம்ம கையை வச்சு இடித்தாலும் சிந்திருது. அந்த சிந்தாமல் அதுக்கு பதிலாக ஒரு மூடியும் ரெடி பண்ணுறலாம். அதுக்கு வந்து நான் ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் 10 ரூபான்னு தான் வாங்கினேன் கடையில். சாதாரண வடிகட்டி தான், டீ வடிகட்டி. இதை வந்து அந்த ஹோல்ஸ் அளவுக்கு நம்ம ரவுண்டு போட்டு இதை ஓட்டை போட்டுடலாம். அவ்வளோதான். பெண்ணால் ஹெச்சியாலே ஓட்டை போட்டு அந்த அளவுக்கு பெண்ணாலே நான் ரவுண்டு போட்டுக்கிறேன். அந்த கல் உள்ளே போகிற அளவுக்கு போட்டுட்டு அதை நம்ம சிசர் வச்சோ இல்லாட்டி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு. அவ்வளோ அந்த ரவுண்டு கரெக்டாக ரவுண்டு போட்டுக்கிடுங்க. ரொம்ப பெரிய ரவுண்டாகவும் சின்னதாக போட்டுறாதீங்க, அப்போ தான் உள்ளே போகாது. இல்லாட்டி ரொம்ப கேப் வந்துடும். கேப் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இடிக்கும்போது இந்த இதை உள்ளே போட்டுட்டு நீங்கள் இடிச்சிங்கன்னா அவ்வளோதான். வெளியே தெரித்து சீரகமோ மிளகோ எதுவுமே தெரிக்காது பாருங்கள். எல்லாமே உள்ளே இருக்கும். நீங்கள் எப்படி இடித்தாலும் வேகமாக இடித்தா கூட உங்களுக்கு வெளியே வராது. எப்படி இடித்தாலும் நீங்கள் வெளியே தெரிக்காது, அந்த இடமும் அசிங்கமாகாது. இது ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த டிப்பு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வந்து மூடிக்கு மூடியும் ஆச்சு, நம்ம வந்து உள்ளே இடிக்கிறதுக்கும் சேஃப்டியும் ஆச்சு. இது வந்து 2 ஐடியா இதில் நம்ம இது பண்ணிக்கலாம். வெறும் நான் 10 ரூபா வடிகட்டிலே இதை ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மூடிக்கு மூடி, கல்லுக்கு கல்லும், சேஃப்டிக்கு சேஃப்டியும் ஆச்சு. இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டுக்கு தேவையான டிப்ஸு நிறையா சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி கிச்சன் ரெசிப்பியும் நிறையா சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோவை இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு டாப்பிக்கோடு பார்ப்போம். பாய்.